கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Our beloved people in Christ, we welcome and greet each and everyone in the name of our Lord Jesus Christ. இந்த 2021வது வருஷம் இந்த ஜனவரி மாதத்தில் நாம கூடி வந்திருக்கிறோம். We all have been gathered on this 21st year of January. இந்த 28ஆம் தேதி கடைசி வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. We are really glad and happy that we are meeting you all on this 28th Friday, the last Friday of January. ஆண்டவர் இயேசு நம்முடைய எல்லா விதமான விண்ணப்பங்களை ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். For our Lord Jesus Christ is the God who hears all our requests and prayers. எல்லா விதமான இக்கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். For he is the one who gives us freedom from all our troubles. எல்லா விதமான நோய் பலவீனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். For he will give healing for all the sickness and illness. நம்முடைய தேவாதி தேவன் நம் எல்லாரையும் ரட்சிக்க அவர் நம்மோடு கூட இருக்கிறார். For the Lord of Lords is with us to redeem us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம் எல்லாரையும் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். For he is making everyone prepared for his coming. இப்பொழுதும் கூட நம் எல்லாரையும் தாழ்த்தி அவருடைய கரங்களை ஒப்புக்கொடுப்போம். Let us all humble ourselves and surrender ourselves into his mighty hands. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்திற்குள்ளே எங்களை நடத்தும் ஆண்டவரே. Lord, you lead us in your presence. உம்முடைய சமூகத்திலே நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, you help us that we might be strong in your presence. இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஜெபம் பண்ணுவோம். Let us all sing the song and pray to the Lord. Thank you Jesus. Hallelujah. உங்க பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே. உங்க சமூகம் வேண்டும் ஆண்டவரே. Amen. Thank you Lord. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பார்க்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பார்க்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானிலே, என் கோட்டையானிலே, என் துருகமானிலே, என் நண்பரானிலே, என் தஞ்சமானிலே, என் கோட்டையானிலே, என் துருகமானிலே, என் நண்பரானிலே, உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எல்லோருமாய் உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். ஆமென் ஆமென். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையும் உறவாக்கும் உறவே, குறைவான என்னையும் நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையும் உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அப்படியே மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாரையும் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஆம் ஆண்டவரே, குறையெல்லாம் நீக்கப்படுங்க. குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. குறைவிலெல்லாம் நிறைவாக்குகிற நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with us, for the Lord who turns all the flawlessness into joy. இந்த வெள்ளிக்கிழமை நாள் ஜெபத்தை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஜெபம் செய்வோம். Let us all pray to the Lord and surrender this day into his hands. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, Our most holy loving heavenly Father, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் இயேசு நீர்.
Oh Lord, you are the God who never changes, yesterday, today and forever. என்றென்றைக்கும் இருக்கிறவராய் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். Oh Lord, for you are the one who is with us forever. உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். Oh Lord, you cover us with your presence. உம்முடைய சமூகத்திற்குள்ளே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். Oh Lord, you keep us safe in your presence. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் வருஷம் கூட மன்னியும் ஆண்டவரே. Oh Lord, you forgive all our troubles, sins and illness. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை வருஷம் கூட கழுவும் ஆண்டவரே. Oh Lord, cleanse us with your holy blood. உமது மகனாய் மகளாய் எங்களை ஏற்றுக்கொள்ளும். Oh Lord, you accept us as your sons and daughters. எங்கள் எல்லாருடைய விண்ணப்பங்களை ஜெபங்களை கேட்கிறதற்காய் கோடி கோடி நன்றி. Oh Lord, we give you thanks that you hear all our prayer and requests. எங்கள் முழு குடும்பத்தையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender our whole family into your hands. எங்களோடு கூட சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender each and every family who is watching this prayer with us. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பிக் கொள்ளும் ஆண்டவரே. Oh Lord, you fill us with your Holy Spirit. துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பொறுப்பெடுத்து From the வழிநடத்தும். beginning till the end, God, you take care of us. எங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender ourselves as a living sacrifice into your hands. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், We மகிமைப்படுத்துகிறோம். give you all the glory, honor and praises. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the mighty name of our Lord Jesus Christ we pray. ஆமென். Amen. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. தொடர்ந்து நாம தேவனை துதித்து பாடி ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். அநேக ஜெப விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறாங்க. விசுவாசத்தோடு கூட ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அற்புத அடையாளங்களோடு கூட நம்மை வழிநடத்துவார். ஹalleluya. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திற்கும் இதோ இந்த நாளிலே ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஜனவரி மாதத்தின் 2021 தேவன் காண செய்திருக்கிறார். அதே போல இந்த ஜனவரி மாதமும் கடந்து வந்திருக்கிறோம். இதோ இந்த கடைசி வெள்ளிக்கிழமை கூடியிருக்கிறோம். கர்த்தர் தாமே தேவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனங்களை தியானிப்போம் இல்லைங்களா? இந்த நாளைக்கு தியானிக்கிற வசனம் என்ன தெரியுங்களா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 John 4th chapter verses 16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருங்கள், தேவனில் நிலைத்திருங்கள், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரோடு நிலைத்திருப்போம் என்று சொன்னால் அவரும் நம்மோடு நிலைத்திருப்பார். ஆகவே ஒரு வசனம் சொல்லுகிறது, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் கூட சொல்லி இருக்கிறார். ஆகவே அவர் நம்மை அழைத்த தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை மறக்காத தேவனாய் இருக்கிறார். ஆகவே ஆதியாகமம் 28:15 சொல்லுகிறது, யாக்கோபுக்கு சொன்னார், ஒரு பொருத்தனை வைத்தார். அப்போ தேவன் யாக்கோபுக்கு சொன்னார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். உங்களுக்கும் இந்த வருஷத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள் கிடைத்திருக்கும். அதை பற்றி ஜெபம் பண்ணுங்க. தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். பாடலை பாடி ஜெபம் பண்ணுவோம். Thank you Lord. Yes. நன்றி 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 நன்றி. Holy Spirit. நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாக்கு மாறா உண்மை தேவனே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாக்கு மாறா உண்மை தேவனே. நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். நீங்க சொல்லுங்க, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். சொல்லுங்க, தேவன் உங்களை அநேக ஆசீர்வாத வாக்கினால் நிரப்பிப்பார். வாழாக்காமல் கதாக்குவேன்.
உங்களை காண செய்வார், அனுதினமும் உங்களை போஷிப்பார். ஆகவே வாக்குத்தத்தங்களை விடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார். தேவனை பற்றிக் கொள்ளுங்க. Thank you Lord. சொன்னது என்னென்ன வார்த்தைகள். இந்த வருஷத்துல அநேக வாக்குத்தத்த வசனங்களை தேவன் உங்களுக்கும் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனங்களை வைத்து வைத்து ஜெபம் பண்ணுங்க. அவர் சொல்லி இருக்கிறார், அவர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த வேளையில நாம் ஜெப வேளைகளுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பாதைகளிலே நம்மோடு கூட நம்ம அழகா நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே இந்த ஜெப வேளையில இசப்பா ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தாகத்தை பாருங்க, அவங்க வேண்டுதல்களை பாருங்க என்று சொல்லி அந்த கருத்திறப்பு கொடுக்க போகிறோம். தேவத்தானே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றி நம் ஜெபத்தை கேட்க நல்லவராய் இருக்கிறார். ஆகவே எங்க இருக்கிறீங்களோ, என்னென்ன விண்ணப்பம் இருக்குதோ அந்த சமூகத்துல ஊற்றுங்க. எங்கெங்க இருக்கிறீங்களோ, இதோ மனிதர்கள் கிட்ட சொன்னா இதோ அவங்க ஏளனமா பேசக்கூடும். இதே நேரத்துல அந்த சமூகத்துல வைங்க. அப்பா, எனக்கு பேர்பட்ட காரியங்கள், என் தேவைகள் இருக்குது, இந்த அவமானங்கள் பட்டிருக்கிற இந்த வியாதியா நான் வாடுகிறேன் என்று சொல்லி அந்த சமூகத்துல வாங்க, சொல்லுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் அந்த சமூகத்துல நம் ஜெபங்களை வைப்போம். கர்த்தர் தாமே இந்த எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அநேக கருத்துக்களுக்காக நிரப்ப சொல்லி இருக்கிறாங்க. ஒவ்வொரு கருத்துகளையும் ஆண்டவர் கருத்துல வைத்து வைத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மத்தில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முதலாவதாக நம் ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஊழியக்காரர்கள் இல்லாவிடால் எந்த இடத்திலுமே நமக்கு வசனங்கள் கிடைக்காது. ஆகவே ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் இந்த நாட்கள்ல பலப்பட வேண்டும். திருச்சபை இன்னும் மூடப்பட்டிருக்கிறது, எல்லா திருச்சபையிலும் திறக்கப்பட வேண்டும். கிராமங்களில் இன்னும் அதிகமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆகவே இதெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்ட கர்த்தரப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கிடுகிற நாவுகள் எங்கள் மத்தியில எழும்பட்டும் இயேசு சுவாமி என்று சொல்லி ஆண்ட கர்த்தரப்பு கொடுத்து நம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் திருச்சபைகளுக்காகவும் சபைகளுக்காகவும் ஒன்று கூடி ஜெபிப்போம். பலத்தமான காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டு கர்த்தருக்கு கொடுத்த எல்லா சபைகளும் இயேசுவே தெய்வம் என்று அறிக்கையிடுகிற எல்லா சபைகளிலும் ஆண்டவரே
ஒவ்வொரு அற்புதங்களை செய்யுங்க அப்பா என்று சொல்லி நம்முடைய ஊழியக்காரர்களுக்காகவும் ஊழிய பாதை நடக்கிற பிள்ளைகளுக்காகவும் முக்கியமாக எத்தனையோ ஊழியக்காரர்கள் இந்த நாள்ல வியாதிப்பட்டிருக்கிறாங்க. அந்த பலவீனங்களாம் நீங்கப்பட வேண்டும் என்று அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அதிலும் விசேஷமான என்ன தெரியுங்களா, ஊழியக்கார குடும்பங்களே மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அந்த ஊழியக்காரர் பிள்ளைகள் ரட்சிப்புகள் வந்திருக்க மாட்டாங்க. அந்த கருத்துல ஒப்பு கொடுப்போமா? யோசுவா பக்தன் சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்று சொன்னால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னாரே, அது போல ஊழியக்கார குடும்பங்கள் குடும்பமா அந்த சமூகத்துக்கு வந்து சேரணும். அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து இந்த ஊழியக்காரர்களுக்காகவும் எல்லா திருச்சபை சபைகளுக்காகவும் நம்ம திருக்கிற ராபர்ட் ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி கூப்பிடுகிறோம் ராஜாவே, உத்தரவு கொடுக்கிற தெய்வம் நீதான். ஒன்றுமில்லை கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களை ஆண்டவரே உடைய பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு விண்ணப்பங்களை நீ ஆமென் ஆமென் என்று அப்பா ராஜாவே, இந்த ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளானவரே இந்த ஊழியத்தில் ஆண்டவரே உண்மையா உத்தமமா நடக்க நீ வைத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அந்த விழுந்து போயிருக்கிற எத்தனையோ ஊழியக்காரன் ஆண்டவரே அவளை தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே. அவளை விட்டு தூரமாய் போயிட்டார் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை மீண்டுமாய் திரும்பி அந்த ஊழியத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதியும் ராஜா. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், மனைவியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய உற்றார் உறவினர்களை ஆசீர்வதியும். அப்பா அந்த பிள்ளைகளெல்லாம் விழுந்து போயிருக்கா சுவாமி, அந்த பிள்ளைகளை தூக்கி நிறுத்த மாட்டவரே. அது உண்மையால் ஆக மாட்டவரே. எந்த மனுஷனால் ஆகாத காரியம் தேவனால் ஆகும் என்ற விசுவாசம். அந்த ஒவ்வொரு சபைகளை ஒப்புக் கொடுக்கிற சுவாமி, இந்த சபையில ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளை ஆண்டவரே உயர்ந்து நிற்கும்படி வைத்ததுக்காக தேவனே ஒவ்வொரு சபைகளை எடுத்து பயன்படுத்த சுவாமி. அது எந்த சபைதான் சுவாமி, அது கத்தோலிக்க சபைதான் சுவாமி, சபைதான் சுவாமி, ஆவிக்குரிய எந்த சபையானவரே, சபைதான் சுவாமி, இந்த கொரியன் சபைதான் சுவாமி, லூத்தரன் சபைக்காக ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு தேவனாக கர்த்தர் உண்மையை விசுவாசிக்கின்ற பிள்ளைகளாய் நீ மாற்றிருக்காங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒப்புக்கிற சுவாமி, அந்த உள்ளத்தில் நீங்க இருந்து பேசும் ஆண்டவரே. மனிதன் பேசாதபடி தெய்வமே நீங்க பேசும் ராஜா. ஒவ்வொரு வாயிலானவரே உங்களுடைய வார்த்தைகளையும் எந்த ஒரு மனுஷனை தாழ்வு பேசாதபடி ராஜா, உயர்ந்து பேசாதபடி ராஜாவே, இதோ நீதான் சுவாமி ஆவியானவர் மூலமாக நீ பேச போகிறார். சகோதரர் லிவிஸ் ராஜாவே அவர் பேசும்போது ஆண்டவரே நீங்க பேசும் ராஜா. இந்த பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என்ன பேச வேண்டும் இருக்கிறீர்களோ அது பேசும்படி நடத்துங்க. முழு குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறார் ராஜா. குடும்பத்தை முழுசும் எடுத்து பயன்படுத்த போகிறார். இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்தும். அவர் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பார். அந்த ஊழியத்தில் உண்மையா உத்தமமா வேலை செய்யக்கூடிய செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தை நீ கேட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரனை தொட்டதுக்காக நன்றி. ஊழியக்காரனை எடுத்து பயன்படுத்த ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், வாழ்க்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். துதி கன மகிமை எல்லாம் ராஜா ஒருவருக்கே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டுவோமா? Thank you Lord. Thank you Lord. YouTube மற்றும் வாட்ஸ்அப்ல வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா ஊழியக்காரர்களே, இதோ நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா, வியாதிகள் வந்து பலவீனங்கள் வந்து பயப்படாதீங்க. தேவன் பலப்படுத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில எத்தனையோ பேர்கள் தனக்காக வேண்டிக் கொள்ளுங்க என்று சொல்லி ஜெப விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வியாதி பலவீனங்கள் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறோம். அதுல விசேஷமாக அன்பு சகோதரன் சகோதரி செலின் அவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். அந்த சகோதரிக்கு வந்து கடந்த இந்த நாட்களிலே அவர்களுக்கு பயங்கரமான ஒரு காய்ச்சல் வந்திருக்குது, கோல்டு வந்திருக்கிறதாம். அந்த கோல்டுனால அந்த சகோதரிக்கு அந்த கை கால்கள் எல்லாம் வந்து மறுத்து போகிற சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆகவே கர்த்தாவே அவர்களுடைய சுகரோ இல்ல பிபி எல்லாம் ஒரு நார்மல் லெவல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். அதே போல சகோதரி கலா அவங்க வந்து சரிக்கு கீழே விழுந்து அந்த முட்டில இருக்கிற போன்ல ஒரு சிறிய ஏர் பிளாக் ஆயிருக்குதுங்களா. கர்த்தத்தாமே அந்த சகோதரி அளவில்லாமல் ஆசீர்வதித்து இன்னும் காலூன்றி நிக்க அவங்களுக்கு பலனை கொடுக்க வேண்டும். அவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். அதே போல அசோக் என்ற ஒரு வாலிப மகன், அவருக்கு லெக் பெயின் இருக்கிறதாம், ஆபரேஷன் ஆயிருக்கிறது. அந்த ஆபரேஷன்ல பரிபூர்ண விடுதலை கிடைக்கணும் என்று சொல்லி அந்த தம்பிக்காக ஜெபம் பண்ண போறோம். அதே போல மேரி அம்மா சகோதரிக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அவர்கள் கால்களிலே வீக்கங்கள், அந்த வீக்கங்கள் குறைந்து நல்ல முறையில நடக்க கர்த்தர் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். அதே போல சகோதரி பவானி அவர்கள் உடலில என்ன பலவீனங்கள் இருந்தாலும் ஏதோ அனுதினமும் அவர்கள் செய்கிற வேலைகளை கர்த்தர் அவர்களுக்கு பலனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். நம்ம மத்தியில கூட யாருக்கு என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ தயவு செய்து ஆண்ட சமூகத்துல சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய நல்லவராய் இருக்கிறார். ஐயோ ஆண்ட சமூகத்தில் ஓடட்டும், என் விண்ணப்பத்தை சொல்லட்டும் என்று யார் வாஞ்சோடு இருக்கிறாங்களோ உங்க ஜெபத்தை கேட்டு தேவன் அற்புதங்களை செய்ய நல்லவராய் இருக்கிறார். அப்ப ஆண்ட சமூகத்துல எல்லா பலவீனர்களையும் விசேஷமாக இந்த கோவிட் மூலமாக எத்தனை ஆம்புலன்ஸ்ல எத்தனையோ பேஷண்ட்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்களை நினைவு கூறுவோம். ஆம்புலன்ஸ் இருக்கிறவங்களை நினைவு கூறுவோம். எமர்ஜென்சி வார்டுல இருக்கிறவங்க நினைவு பண்ணுவோம். ஐசி வார்டுல இருக்கிறவங்க நினைவு பண்ணுவோம். யாரெல்லாம் அந்த முதல் பிரசவத்துக்காக, ரெண்டாவது எந்த குழந்தை பிரசவத்துக்காக ஏதோ ஒவ்வொருத்தரும் எமர்ஜென்சில இருப்பாங்களோ அந்த பிரசவ நேரங்களில் தேவ பக்கபலமா அவங்களுக்கு இருக்கணும் என்று சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆகவே கிறிஸ்தவர்களாக நாம பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெற்ற நாம தான் மத்தவங்களே அன்பா நேசித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும். இந்த நாள்ல அனுதினமும் தியானிக்கிற வசனம் கூட அதான் சொல்லுதுங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய அன்பு போல இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் நம்மை பார்த்து மனதுருகி இருக்கிறாரே, நாமும் அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணோம். உன்னையும் என்னையும் தேவன் பலப்படுத்தி வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுங்களா? கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காகவும், வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காகவும், கையில காசு கூட இல்லாத பெரிய பெரிய நோயினால் அவமானம் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ வேதனைப்பட்டு கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணத்தான் என் சகோதரனே உங்களை நம்மையும் கர்த்தர் பலப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே எல்லா வியாதிஸ்களையும் இது மனம் இறங்கும் ஆண்டவரே, எல்லா வியாதிஸ்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. கைகளை பணம் இல்லாமல் ஆண்டவரே நோய்களை அப்படியே தாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்துங்கன்னு சொல்லி தயவுசெய்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எங்கெங்க இருக்கிற எல்லா வியாதிஸ்களையும் நினைவு கூறுங்க ஆண்டவரே. வியாதிஸ்கள் மீது உங்க கரங்களை வையுங்க சுவாமி. சகோதரி செலினை தொடுங்க சுவாமி. அந்த சகோதரிக்கு நல்ல ஒரு பலத்தை தாங்க ராஜா. அந்த சகோதரிக்கு இந்த ஒரு அற்புதத்தை நீங்க செய்யணும் ஆண்டவரே. அந்த கோடெல்லாம் மறைஞ்சிடணும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க கிருபையால சகோதரி செலினை நிரப்புங்க ஆண்டவரே. சகோதரி கொடுத்திருக்கிற விசுவாசத்துக்காக நன்றி ஆண்டவரே. எனக்காக ஜெபியுங்கள். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்வார், நான் சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லி அந்த மகள் கொடுத்திருக்கிற விசுவாசத்துக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அந்த மகளை இந்த வேளை தொடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற மகளை தொடும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக ராஜா. அதே போல சகோதரி கலாவு கூட ஆண்டவரே கால் ஊன்றி நிக்க கால்களுக்கு பலனை தாங்க இயேசுவே. அந்த பிராக்சர் எல்லாம் ஒன்றுமே இல்லாத ஆகணும் ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் நீ செய்ய போகிறீமிக்காக எத்தனையோ பேருக்கு பிபியும் சுகரும் கேன்சரும் ஃபீவர்களும் கோல்டும் அநேக வியாதிகள் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுக்கிறோம். தைராய்டு வந்துட்டு எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மஞ்சா காமலிகள் வந்து எத்தனையோ பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மனம் நிறங்குங்க சுவாமி, மனம் நிறங்குங்க. எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைகளுக்கு கேன்சர் வந்திருக்குது. எத்தனையோ ஊழியக்காரர்கள் பல வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மனம் நிறங்குங்க சுவாமி. எல்லாமே வல்லமே ஊற்றுங்க ராஜா. எல்லாருக்கும் ஒரு நார்மல் கண்டிஷன்ல வரட்டும். கிருபையினாலே நிரப்புங்க சுவாமி. அம்மா எல்லாம் பலத்தோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புத சுகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக அம்மா. உம்மால் ஆகும் ஆண்டவரே, உம்மால் ஆகும் இயேசு சுவாமி. பிரசன்னத்தினாலே நிரப்பியும் ஆண்டவரே. வியாதிஸ்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலுமே கரத்தை வையுங்க ராஜா. நீரே பலப்படுத்துகிறமைக்காக நன்றி 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 இயேசுப்பா. உமக்கு நன்றி நன்றி. ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வாட்ஸ்அப் மூலமாக ஆண்டவரே, யூடியூப் மூலமாக ஜெபிக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுவீராக ஒவ்வொரு பாய்ச்சலும் தொடுங்க ஆண்டவரே. வெளிவீனப்பட்டிருக்கிற எல்லா பாய்ச்சல் இயேசுவின் நாமத்தில் பலனாய் மாறட்டும் அப்பா. என் கர்த்தர் இதை செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி. என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you.
மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிறவரே, வியாதிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மனம் இறங்கினமைக்காக உமக்கு நன்றி ராஜா. அதே போல விசேஷமாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். வாலிபர்களை வைத்துக்கொண்டு எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ தாய் தகப்பன் அநேக பயத்தினாலும் அநேக வேதனையினாலும் இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் வெளியே போக முடியல, வாலிப பிள்ளைகள் வெளியே போக முடியல. கர்த்தாவே, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னேன். இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் நல்ல ப்ரொடெக்ஷனை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காகவும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர்களுக்காகவும் தன்னுடைய கஷ்டங்களுக்காக பலாத்காரமா தவறான வேலைகளை கடந்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்ட கருத்தில் கொடுப்போம். இதை என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், என் கணவனை காப்பாற்ற, என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தங்களையே மாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அந்த சமூகத்தில் வைப்போம். ஆண்டவரே, அப்பா, நீ ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை, வேலை செய்கிற பிள்ளைகள், அவங்க நல்லபடியா போய் வந்து வீடு வந்து சேர வரைக்கும் உங்களுடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம இருக்கிற சுசான ஜெபம் பண்ணட்டும். தேங்க்யூ. அதிகமாக நேசிக்கிறீங்களா பாப்பிதாவே, அருமையான இந்த மத்தியான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா விண்ணப்பத்துக்கும் ஆம் என்றும் ஆமென் பதில் கொடுக்கிறீர்கள். போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய தேவ தூதரோடு எங்களை காத்துக் கொள்வீராக ராஜா. பாப்பிதாவே, நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அப்பா, நாங்கள் வேலைகளுக்கு போகும்போது வரும்போது ஆண்டவரே, என்ன செய்தாலும் ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பட்ட கரம் ஆண்டவரே எங்களை உலாவிக் கொண்டு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, யாராரு இருக்கட்டும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நம்பி போகிற பிள்ளைகள் மேல் ஆண்டவரே ஒருபோதும் நீர் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு எந்த கெட்ட இதுவும் ஆகாதபடி காத்துக் கொள்வீராக, எந்த தடைகள் ஆகாது ஆண்டவரே. என் கர்த்தாவே, நீங்க முன்னுக்கு முன்னாக இருங்க, பின்னுக்கு பின்னாக இருங்க ஆண்டவரே. ஆதியும் அந்தமுமா இருக்கிறீங்க, அல்பா ஒமேகாவுமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. உன் கரங்களை இந்த விண்ணப்பத்தை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே. ஒருவருக்கே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விசுவாசத்தோடு கொடான கொடி நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கு இல்ல, ஒரு சிறு பிள்ளைகளுக்கும் நல்ல ப்ரொடெக்ஷனை கர்த்தர் கொடுத்து அவர்களை காப்பாற்றி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அன்றாட ஜெபத்தில் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம அதிகமாய் நம் பெண் பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் அடைக்கலமா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு கடன் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வேலை இருந்து வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு, சீட்டு போட்டு போட முடியாத சூழ்நிலைகள், கடன் வாங்கி கடன் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள், எல்லாரும் ஆண்ட கருத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அப்பா, வசனம் சொல்லிருக்கிறது, நீ அநேகருக்கு கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று சொல்லிடு. ஆண்டவரே, இன்று அநேக பிள்ளைகள் தன்னோட சூழ்நிலையை பொறுக்க முடியாம அநேக இடத்துல வாங்கி இருக்கிறாங்க, அது கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. வீடு கட்டி இருக்கிறாங்க, அது கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகளுக்கு எல்லாமே சேர்த்து வச்சிருப்பாங்க, ஆனா நல்ல ஒரு திருமண நேரங்கள் வராது இருக்கிறது. இது எத்தனையோ பேர்களுக்கு எல்லாமே அமைந்திருக்கும், அந்த பெண்ணுக்கு ஒரு பொருள் கூட வாங்க முடியாத, கையில பைனான்ஸ் இல்லாமல் இருக்கும். அவ ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுப்போமா? உயர்வு படிப்புக்கு கட்டக்கூடிய பணம் கூட இல்லாம இருக்கிறாங்க, ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொரு பைனான்ஸ் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எத்தனையோ சகோதரிகள், எத்தனையோ சகோதரமார்கள் குறைவான சம்பளங்களை வாங்கி கொண்டிருக்காங்க. அப்பா, அதை நிறைவாக்கி அவங்களுக்கு தாங்க அப்பா என்று சொல்லி ஆண்ட கருத்துல ஒப்பு கொடுப்போம். நல்ல வேலைகள் அந்த பிள்ளைகள் தேடி வர அப்பா கருத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளையே செய்கிறார்கள். உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை கூட குறைவுபடாது. இந்த நாளில உண்மையே நம்பி வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நன்மையான ஈவுகளினால நிரப்புங்க சப்பா என்று சொல்லி அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து நம்ம திரு இருக்கிறதான ஊழியர் ஜெபம் பண்ணுவாங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, குறைகளை நிறைவாக்குகிற தேவனே, ஆண்டவரே, பண கஷ்டத்திலிருந்து, குடும்ப தேவையிலிருந்து, கணவன் மனைவி தேவையிலிருந்து, பிள்ளைகள் தேவையிலிருந்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்காக சகல ஆசீர்வாதங்களையும் கல்வாரி சிலுவையில சம்பாதித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் உனக்கு கட்டளையிட்டதை உன் வாழ்க்கையில செய்கிற வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன். அதை நீ விசுவாசிக்கிறாயா, அதை நீ நம்புகிறாயா என்று எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. நிச்சயமாகவே எங்கள் வாழ்க்கையில ஒரு முடிவு உண்டு. ஆனால் எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் பார்த்துக் கொள்வீர். அதற்காய் கோடாக்கோடி நன்றி. எல்லா பலவீனமா இருக்கிற
ஆண்டவரே சுகவீனமா இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பண பிரச்சனை நிமித்தம் அநேகருக்கு பலவீனம் வருகிறது ஆண்டவரே. பண பிரச்சனை நிமித்தம் அநேகருக்கு பிபி சுகர் ஜாஸ்தி ஆகிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கடன் படுவது கூட ஆண்டவரே நியாயமான விதத்தில் நாங்கள் செய்யும்படியாய், நீதியோடு கூட செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அதன் நிமித்தம் எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு எங்கள் கடன்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு விடுதலையோடு கூட கர்த்தரை இன்னும் அதிகமாய் ஆராதிக்க, இன்னும் அதிகமாய் நன்றி சொல்ல ஆண்டவரே கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடினால என்று சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர், நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க, ஆசீர்வாதத்தின் பலனை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்கிறதற்காக நன்றி. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை விசேஷமான வாக்குத்தத்தம். ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே ஆபிரகாம் விசுவாசித்த பிரகாரம் அவரை சீமானாய் மாற்றினீர் ஆண்டவரே. பொன்னும் வெள்ளியும் உடையவனாய் நீர் மாற்றினீர் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே நாங்களும் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் தேவன் ஆண்டவரே சுவாமி வானமும் பூமியும் ஆண்டவரே உம்முடைய நிறைவால் இருக்கிறது ஆண்டவரே. அப்படியாக கர்த்தர் எங்களுக்கு வரவேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும், சகல சமாதானத்தையும், சகல சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும், செழிப்பையும் நிறைவாய் தாங்க. அப்படியே செய்வதற்காக நன்றி. வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும், எங்கள் முழு குடும்பத்தை உங்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும், தேவைகளை சந்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. தேசத்தில் இருக்கிறதான ஒரு குறைய ஆண்ட கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். விவசாயிகள் மத்தியிலே பயங்கரமான தர்க்கங்கள், பயங்கரமான சண்டைகள். ஆகவே சமாதானத்தை அவர்களுக்கு தர வேண்டும். இது ஒவ்வொரு பொலிட்டிஷியன்கள் மூலமாக நீதியான ஜட்ஜ்மெண்டை அவர்கள் காண செய்யணும் என்று சொல்லி அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து, விவசாயிகளுக்காக, தேசங்களுக்காக, இந்த பொலிட்டிஷியன் மினிஸ்டர்ஸ்களுக்காக அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து மத்தியில் இருக்கிற மகன் டேனியல் ஜாம் பண்ணுவாங்க. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாள மீண்டுமாய் கூட அப்பா எங்கள் இந்தியா தேசத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிறானே பிரதம மந்திரியை கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் கீழே வேலை செய்கிற ஒவ்வொரு ஆட்சிகள், எம்எல்ஏ ஆனதே, கவுன்சிலர், ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அவங்க எடுக்கிற எல்லா திட்டங்களையும் ஆண்டவரே கீழே வர முடியாது. அப்பா எதுவுமே ஆண்டவரே மனிதர்களுக்கு விரோதமாய், மனிதர்கள் எழும்பாதபடிக்கு நேர்த்தியாய் ஆண்டவரே, கிரமமாய் ஆண்டவரே ஒவ்வொரு அப்பா லீகல் கண்டிஷன்ஸ்களும் ஆண்டவரே நேர்த்தியா இருக்க கத்த உதவி செய்யணும். யார் எந்த ரிலிஜனுக்குள்ளாண்டவரே மன கசப்புகள் வராதபடிக்கு கத்த சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா கடந்த நாட்கள் ஆண்டவரே விவசாயிகள் ஆண்டவரே எடுத்த ஆண்டவரே அந்த போராட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக விவசாயிகள் ஆண்டவரே அடிபட்டு ஆண்டவரே ஆக்சிடென்ட்ல ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க ஆண்டவரே. எத்தனையோ விபத்துகள் ஆண்டவரே அவங்க உள்ளா இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க எடுத்திருக்கிற எல்லா முயற்சிகளையும் கத்து நீங்க அறிந்துகூடா இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த விவசாயிகளுக்கு ஏற்ற ஆண்டவரே வருமானங்கள் ஆண்டவரே எல்லாம் நீங்க ஆண்டவரே வருகிற லாபம் ஆண்டவரே லாபமாய் ஆண்டவரே வரும்படியாக கத்து உதவி செய்யுங்க. யார் எந்த விவசாயிக்கு எந்த ஒரு நஷ்டம் வராதபடிக்கு செழிப்பு உண்டாக கத்து நாங்கள் விவசாயிகள் ஆண்டவரே துணை ஆண்டவரே அவங்க கடன்களை கட்ட முடியாம நிலம் வாங்கியிருக்கிற கடன்களை கட்ட முடியாம ஆண்டவரே எத்தனையோ லோன்கள் கட்ட முடியாம ஆண்டவரே தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்படியே தற்கொலை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு விவசாயி குடும்பங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. அவங்க எடுக்கிற எல்லா பிரயாசங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். அவங்க எடுக்கிற திட்டங்கள் ஆண்டவரே கவர்மெண்ட் அதுக்கு ஏற்ற வண்ணமாக சாதகமாய் அமைய கத்த உதவி செய்யுங்க. அப்பா எல்லா விவசாயி மீது மனம் இறங்கி கத்த அவங்களுடைய எல்லைகளை கத்த பெரிதாய் மாற்றுகிறாய். அவங்க செய்கிற அந்த விவசாயின் மீது ஆண்டவரே மனம் இறங்கி கத்த அவங்க நிலத்தில் ஆண்டவரே பயிர்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் விளைய கத்த உதவி செய்யுங்க. அதுக்குரிய மழைகள் வந்து சேரட்டும் ஆண்டவரே. அதுக்குரிய தண்ணீர்கள் ஆண்டவரே அமைய கத்த உதவி செய்யுங்க. அப்படியாய் கத்த ஆண்டவரே யாரும் எந்த தவறான முடிவுக்கு எந்த ஒரு விவசாயியும் ஆண்டவரே தவறான முடிவுக்கு போகாதபடிக்கு அவங்க எல்லா விண்ணப்பங்களை கத்த நீங்க அறிந்தவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் எல்லா விவசாயிகளுக்காக ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே, கவர்மெண்ட்டுக்காக ஜெபித்திருக்கிறோம். இவைகள் எல்லா கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக.
ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அமர பண்ணுகிற தேவன் நீங்க ஒன்றுதான் ஆண்டவரே. அப்படியே நீ செய்ய போகிறதுக்காக நன்றி. நீ செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த விண்ணப்பத்துக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Jesus is our justice என்று சொல்லுகிறது. ஆகவே தேவன் தாமே நல்ல ஜஸ்டிஸான ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் அந்த கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீதியும் நியாயத்தை நடத்தும்படியாக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆகவே கடைசியாக இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். அந்த கருமையான சகோதரியை தாயாரே என்ற சகோதரனே அந்த சமூகத்தில் அமரும் போது தேவன் நமக்கு தெவிட்டாத இன்பமான வார்த்தைகளை கொடுக்க நல்லவராயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது சொல்றவங்களுக்கும் ஆகும், கேட்கறவங்களுக்கும் ஆகும். ஆகவே இந்த வசனங்களை கர்த்தாவே நீர் என்னோடு என் குடும்பங்களோடு கூட பேசுங்க எங்க சொல்லி அந்த திருப்ப கொடுத்து மகள் ஜோனா ஜெபம் பண்ணுவாங்க. தேங்க்யூ லார்ட். Hallelujah. Thank you Jesus. நன்றி நன்றி ஆண்டவரே. மகாகிருபையில் எங்கள் பரிசுத்த தேவனே அப்பா ஏசப்பா இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. அப்பா ஏசப்பா நீர் எங்களுக்கு இந்த நாள் கொடுத்தீங்களே அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஏசப்பா ஜெபிக்க ஆண்டவரே உங்க வல்லமை பெருகணும் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா நாங்க கொடுத்திருக்கிற ஒரு விண்ணப்பம் ஆண்டவரே அப்பா ஏசப்பா நாங்க சாட்சியாக நிற்கணும் ஆண்டவரே. அதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா கிட்ட பிள்ளைகளுக்கு நீர் ஒரு சகாயரா இருக்கிறீங்க அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஏசப்பா தீமை செய்கிற ஒருத்தரையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அவங்களை ரட்சியுங்க ஆண்டவரே. அப்பா ஏசப்பா மெசேஜ் கொடுக்கிற தாசனையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா மெசேஜ் கொடுக்கிற டாடியும் ஆண்டவரே மறித்து நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. Cover him and you speak Lord Jesus Christ. Show him a good way Master Lord Jesus Christ. Let he proclaim your word to this world Master Lord Jesus Christ. Let he be shined by your name Master Lord Jesus Christ. Whatever word he proclaims Master all glory and honors for you alone Master Lord Jesus Christ. Lord Jesus for Father Master Lord Jesus we have listened, we have praised, we have sung, we have praises to you Master Lord Jesus. Lord Jesus now we are going to sit and listen to your word Master. We are going to talk and we are going to listen Master. Lord Jesus speak to us Master, heal us, use us and guide us Master. In Jesus precious and matchless name we pray. ஆமென் ஆமென். எல்லாவற்றுக்கு கரங்களை தட்டி அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டீரே அப்பா பதிலை தந்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி தேவனுக்கு நாம நன்றி சொல்வோம். Thank you Lord. ஜெபம் கேளு பதில் தாரு அதிசயம் செய்யும் ஐயா எங்கள் ஜெபம் கேளு இன்று பதில் தாரு இன்பு அதிசயம் செய்யும் ஐயா. பதிலும் பெற்றுக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துவார். ஆமென். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் வருகிற காலத்தில் நடக்க போகிற காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து நாம் இந்த நாளில் நாம பார்க்க போகிறோம். இந்த நாள் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 24ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அன்றைக்கு
சீடர்கள் மத்தியில் இருந்த அந்த சந்தேகத்தை ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சரியான பதிலை கொடுத்தார். ஆக அவருடைய வருகையின் நாளை குறித்தும் அவருடைய வருகைக்கு அடையாளங்களை குறித்தும் இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வழியாய் உணர்த்துகிறதை நாம வாசிக்க கேட்கலாம். Matthew 24th chapter verses 1 to 3. Destruction of the temple foretold. Then Jesus went out and departed from the temple, and his disciples came up to show him the buildings of the temple. And Jesus said to them, "Do you not see all these things? Surely I say to you, not one stone shall be left here upon another, that shall not be thrown down." Now, as he sat on the Mount of Olives, the disciples came to him privately, saying, "Let us, when will these things be? And when will these things be? And what will the sign of your coming and of the end of the age?" Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. தமிழ்ல வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 24 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இயேசு தேவாலயத்தில் விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். Amen. இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த சந்தேகம் எல்லாரிடத்திலும் கட்டாயமாய் இருக்கும். ஏனென்றால் இயேசு வருகிறேன் என்று வாக்கு கொடுத்தவர். அவர் அது சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். அவர் தாமதம் பண்ண மாட்டார். ஏற்ற காலத்திலே அவர் வருவார். ஏற்ற நேரத்திலே அவர் வருவார். ஏனென்றால் தேவனை குறித்து பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தேவன் சகலத்தையும் நேர்த்தியாய் அதன் காலத்திலே அவர் செய்கிறார். ஹalleluya. தேவன் உடைய வாக்கு தத்தத்திலே அவர் என்ன சொன்னாரோ அதை கட்டாயமாய் அவர் செய்து முடிப்பார். எதை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று இருக்கிறாரோ அதை கட்டாயமாய் அவர் செய்து முடிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் அதற்கான ஒரு சில அடையாளங்கள் என்று சொல்லி இந்த நாளில நம்ம தலைப்பில பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையும் அடையாளமும் என்ற அந்த தலைப்பில நாம் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம பார்க்க போகிறோம். ஏனென்றால் தேவன் அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். கர்த்தர் இயேசு அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்காக நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கும்படிக்கு இதோ ஆண்டவருடைய பரிசுத்த கரத்தில ஒரு நிமிடம் ஆண்டவரே இந்த வசனத்தின் வழியாய் எங்களோடு கூட பேசுங்க என்று சொல்லி நம்ம செபித்திருக்கிறோம். மறுபடியும் கூட நம்ம ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுப்போம். அவருடைய வருகைக்கு நாம் எல்லாருமாய் ஆயத்தமாயிருப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வருகையும் ஆண்டவரே அதற்கான வேண்டிய ஒரு சில அடையாளங்களையும் இந்த வேத வசனத்தின் வழியாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஞானத்திற்கு எட்டின அளவுக்கு நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அடியனை சிலுவையின் நிழலில் மறைத்து ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமாய் போகட்டும். ஆண்டவரே, ஏதோ வந்தோம் பார்த்தோம் போனோம் என்று சொல்லி அல்லாமல் ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் இந்த செய்தி மிக பிரயோஜனமா இருக்கட்டும். அதற்கு வேண்டிய அடையாளங்களையும் அதற்கு வேண்டிய ஆண்டவரே வருகையின் செய்தியையும் கர்த்தர் நாங்கள் கேட்டு
ஆயத்தமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறதற்காய் கோடி கோடி நன்றி. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் அதின் காலத்திலே சகலத்தையும் அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, பெரிய தேவாலயத்தை பார்த்து ஆண்டவர் செய்ததான ஒவ்வொரு அற்புதங்களை கண்டு சீடர்கள் நினைத்து விட்டார்கள், இயேசு எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருப்பார், அவர் இந்த ஆலயத்தில் இருப்பார், எப்படியும் அவர் அப்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உணவுகளை ஆசீர்வதிக்கிற தேவன், குருடருடைய கண்களை திறக்கிற தேவன், அற்புத அடையாளங்களை செய்கிற தேவன், சப்பானியே நடக்க வைக்கிற தேவன், தீராத வியாதியாகிய குஷ்டரோகத்தையே குணமாக்குகிற தேவன், அந்த தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருப்பார் என்று சொல்லி அவர்கள் தேவாலயத்தை காட்டிவிட்டு, ஆண்டவரே சாலமோன் கட்டின ஆலயம் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஆலயத்தின் மேன்மைகளை அவர்கள் காண்பிக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருந்த ஆண்டவர், நம்முடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படுகிறதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பார்க்கிற இந்த தேவாலயம் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் அது ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு இடிந்து விடும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதற்கு இவர்கள் கேள்வியாய் கேட்கிறார்கள், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் உம்முடைய வருகைக்கும், ஆண்டவரே நீ வருகிற அந்த காலத்தை குறித்தும், ஆண்டவரே அதற்கான ஒரு சில அடையாளங்களை எங்களுக்கு காண்பீங்க ஆண்டவரே என்று சொல்லி அங்க சொல்லுகிற வார்த்தை தான் இந்த 2வது 3வது வசனத்தை வாசிக்கிறாங்க பாருங்க. முதல் வசனத்துல ஆலயத்தை காண்பிக்கிறாங்க, அந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு விழுந்து போம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். படிங்க அந்த வசனம். இயேசு அவர்களை நோக்கி இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்போது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆண்டவர் தம்முடைய ஆதித்தினத்தில் செய்து வைத்திருக்கிற காரியங்கள் இவர்களுக்கு மறைவாய் வைக்கவில்லை, மாறாக ஒவ்வொன்றையும் அவர் தெளிவுபடுத்திக் கொண்டே வருகிறார். ஆனாலும் இவர்கள் கேட்கிறார்கள், அடையாளம் என்ன? நன்றாக கவனிங்க, வரப்போகிற காரியங்கள், ஒரு சில காரியங்கள் நடக்க போகிறது, ஆனாலும் நாம் ஜாக்கிரதையா இருக்கிறோம். அது எப்போது வரும், அது எப்போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும், எப்போது அது வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லலாம் ஒரு சில கேள்விகளோடு கூட நாம் இருக்கிறோம். ஆனால் நடக்க வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் சரியான நேரத்துல நடக்க வேண்டியதா இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, அநேகரை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளியூருக்கு போனவர்கள் இப்போ வந்துருவாங்க, நாளைக்கு வந்துருவாங்க, அடுத்த வாரம் வந்துருவாங்க, அடுத்த மாசம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாம் எதிர்பார்க்கிற நேரத்துல அவங்கள வருதில்லை. ஏன்னா ஒரு சில நேரத்துல நாம் எதிர்பாராத நேரத்துல திடீரென்று ஷாக் கொடுக்கும்படியா அந்த இடத்துல வந்து அவர்கள் நிற்பார்கள். அதே போலதான் இந்த மத்தேயு 24 அதிகாரத்துல 42வது வசனத்துல படிங்க. அங்கே ஆண்டவர் இதற்கான காரியங்களை சொல்றார் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். Watch therefore, for you do not know what hour your Lord is coming. ஆமென். படிங்க. உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால், பாருங்க நல்ல கவனிங்க, நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே விழித்திருங்கள். நீ ஜெபித்துக் கொண்டிரு, பரிசுத்தமுள்ளவனாயிரு, அதான் விழித்திருங்கள் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இதான். ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, விழித்திருங்கள் என்று சொன்னால் காத்திருங்கள், ஜெபத்திலே நிலைத்திருங்கள், உபவாசத்திலே நிலைத்திருங்கள், பரிசுத்தத்திலே நிலைத்திருங்கள், உண்மையிலே நிலைத்திருங்கள், உத்தமத்தோடு கூட இருங்கள், ஆயத்தமாயிருங்கள். விழித்திருங்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கிறது அன்பானவர்களே. எவ்வளவு ஜாக்கிரதையோடு கூட நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சீக்கிரத்தில் வருவார். சகலத்தையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர் இயேசு. அவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறவே மாறாது. அதனால்தான் வசனம் சொல்லியா, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒருபோதும் அடையவே அடையாது. 43வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. But know this, that if the master of the house had known what hour the thief would come,
he would have watched and not allowed his house to be broken into. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லுது 43வது வசனம்? திருடன் இந்த ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணுமிட ஒட்டான் என்று அறியீர்களா? ஆமென். திருடன் வருகிறார் அப்படின்னு சொல்லி வீட்டு எஜமான் தெரிஞ்சிருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? ராத்திரியெல்லாம் அவர் தூங்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் விழித்திருந்து அப்படியே பார்த்துனே இருப்பார். அந்த இடத்துல என்ன நடக்குமோ, ஏதோ நடக்குமோ, என்ன ஆயிடுமோ, என்ன ஆகாதோ அப்படின்னு சொல்லி அவன் கண்ணமிட மாட்டானோ என்று சொல்லி அவனை குறித்து வேத வசனம் சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, அடுத்த வசனம் பாக்குறோங்க. நீங்கள் நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நினையாத நாளில அவர் வருகிறதுனால இதெல்லாம் ஒரு சில அடையாளம் தாங்க நமக்கு. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன ஆண்டவரே? எதனால் நாங்கள் அறிந்து கொள்வோம்? ஆனாலும் நான் வருகிறேன் என்று ஆண்டவரே வாக்கு கொடுத்தீரே சுவாமி. அப்பா, நீர் வருகிற அந்த நாள் இதெல்லாம் நமக்கு அடையாளமாய் அவர் இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வருகை நாளில நடக்கிற சம்பவம் என்ன? 1 Corinthians 15th chapter. அதெல்லாம் நீங்க எடுத்து படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அநேக மரண வீட்டில இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் சொல்லுவார்கள். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது யார் முதலில் அவரை காண்பார்கள் என்ற அந்த கேள்வியோடு கூட நாம் இருக்கும்போது ஆண்டவர் அங்க ஒரு சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். 1 Corinthians 15th chapter 22. For as in Adam all die, even so in Christ all shall be made alive. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, ஆதாமுக்குள் எல்லாரும் பாவத்திற்குள்ளே மரித்தது போல, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாரும் பரிசுத்தத்தோடு கூட உயிர்த்தெழுவார்கள். அல்லேலூயா. ஆம் அன்பானவர்களே, 23வது வசனம் என்ன சொல்லுது? But each one in his own order. Christ the first fruits. Afterwards those who are Christ at his coming. Amen. Hallelujah. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதே அதிகாரத்துல 34, 35 வசனங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க. அங்க பைபிள் சொல்லுகிறது, உங்களிலே பல பேர் பலவீனத்தோடு கூட அவர்கள் மரித்திருக்க கூடும். அவர்கள் வரும்போது, ஆண்டவர் வரும்போது அப்பொழுது அழைப்பார். ஆண்டவருடைய வருகைக்கு சத்தத்தை செவி கொடுக்கிற நாள் ஒன்று வரும். அந்த நாளிலே பலவீனமாய் விதைக்கப்பட்டவர்கள் பலவான்களாய் எழுந்திருப்பார்கள். கனவீனமாய் விதைக்கப்பட்டவர்கள் கனமுள்ளவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு வரும்போது எந்தெந்த வயதில மரித்தார்களோ அந்தந்த வயதில அவர்கள் கனமுள்ளவர்களாய், பலன் உள்ளவர்களாய், மகிமையுடையவர்களாய் தேவனை சந்திக்க அவர்கள் எழுந்து வருவார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு அவருடைய குரலை நீங்களும் நானும் கேட்க ஆயத்தமாய் இருக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, மனுஷகுமாரன் சத்தத்தை, மரித்தவர்கள் சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லுகிறார். அதுல 28வது வசனத்தெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பைபிள் சொல்லுகிறது, கல்லறையில இருக்கிறவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறார். ஆக அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல முழுமையாய் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அங்க பவுல் மிக அதிகமா நல்ல உற்சாகத்தோடு கூட, அதாவது நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாய் அவர் சொல்லுகிறார், இந்த காரியங்கள், இந்த ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் வரும்போது மரித்தவர்களாய் அல்ல, நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய், அவரை முகமுகமாய் தரிசிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருப்போம் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறார். ஆக அன்பானவர்களே, இவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு திருஷ்டாந்தங்களாக, அடையாளங்களாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இதே பவுல் நமக்கு உரைக்கிறதை நீங்களும் நானும் கேட்கலாம். 1 Thessalonians 4th chapterல பாருங்க, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பிரியமானவர்களே, யார் முதலில் அவரை காண்பார்கள், அப்பொழுது என்ன சத்தம் கேட்கப்படும் என்று சொல்லி 1 Thessalonians
4th chapter verses 15 படிங்க. அந்த இடத்துல பாருங்க என்ன சொல்லுது பாருங்க. For this we say to you by the word of the Lord, that we who are alive and remain unto the coming of the Lord will by no means precede those who are asleep. Amen. 16. For the Lord himself will descend from heaven with a shout, with the voice of the archangel, and with the trumpet of God, and the dead in Christ will rise first. ஆமாம். படிங்க அந்த வசனம் படிங்க. என்ன சொல்கிறது பாருங்க. மிக அருமையாய் தெளிவாய் சொல்கிறது. 4 அதிகாரத்தில் 15வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முகமுகமாய் தரிசித்த சீடர்களுக்கு சொன்னார். அதை விசுவாசிக்கிற அத்தனை ஊழியக்காரர்கள் வழியாக, புனித பவுல் வழியாக இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை பாருங்க. அவருடைய வருகை நாட்களில என்ன நடக்கும், இது உனக்கு அடையாளமா இருக்கிறது. என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஆமான்பானவர்களே, அப்படின்னா நல்ல அடையாளமா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அவருடைய வரும்போது முந்தி நாம் அல்ல, நமக்கு முன்னே மரித்து இருக்கிறவர்களை ஆண்டவர் கொண்டு வருவார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, ஏற்கனவே காலம் சென்றவர்களை பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஆக விசுவாசிக்கிற நீங்களும் நானும் உயிரோடு இருக்கும் போது அவருடைய வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தைகளை நம்பி இவர் சொன்ன அந்த அடையாளத்தை நீங்களும் நானும் நம்பி ஆயத்தமா இருப்போம் என்று சொன்னார். நாம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. மரித்தவர்கள் முதலில் காண்பார்கள். அடுத்து ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். மரிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்கிறது. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்தவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் கிறிஸ்துவுக்குள் இருந்து மரிக்கிறவர்கள். வெறும் கிறிஸ்தவனாயிருந்து மரிக்கிறவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்களாயிருந்து மரிக்கிறவர்கள் இல்ல. அந்த கிறிஸ்து உனக்குள்ள இருக்கணும். அந்த கிறிஸ்து செய்தது போல, இயேசு செய்தது போல மற்றவர்களை மன்னிக்கிற மனப்பான்மையோடு கூட, மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையோடு கூட நீங்களும் நானும் இருந்தால்தான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவர்களாய் நீங்களும் நானும் அடையாளம் கொண்டுகிறவர்களாய் நம்மை மாற்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்திருக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. எல்லாரும் எழுந்திருப்பாங்க அந்த நாள்ல. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு வருது இல்லையா, ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறார் இல்லையா, அந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யார், கிறிஸ்து அல்லாதவர்கள் மரித்தவர்கள் யார், கிறிஸ்து கூட இல்லாம மரித்தவர்கள் யார், எல்லாரையும் ஆண்டவர் அந்த நாளில் பிரித்தெடுப்பார் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே யோவான் தரிசனத்துல சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராய் அவர் சொல்லுகிற காரியங்கள் என்ன? இதோ பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை நான் கேட்டேன், அது இது முதற்கொண்டு கர்த்தருக்குள்ள மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதுகிறார். அதற்கு அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் இதனால் வரைக்கும் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் ஒழிந்து சமாதானத்திற்குள்ளே அவர்கள் கடந்து போவார்கள். அடுத்து கடைசியா என்ன சொல்கிறதாங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. அவர்கள் செய்த கிரியைகள் அவர்களோடு கூட போகும். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. ஆமன்பானவர்களே, இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு திருஷ்டாந்தரங்களாக அடையாளங்களாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதான் அடையாளம் அதுக்கு. அப்ப அந்த முதலாவது எழுந்த போது பைபிள் சொல்கிறது, அவர்கள் பாடுகள் எல்லாம் ஒழிந்து போகும், அவருடைய என்ன பிரச்சனை இருக்குது எல்லாம் ஒழிந்து போகும். ஆனால் நீங்களும் நானும் செய்த கிரியைகள், நீங்களும் செய்த நானும் செய்த நன்மை தீமை அது நம்மோடு கூட வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, பரிசுத்த தேவன் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு அடையாளமாய் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல 17வது வசனம் படிங்க. என்ன சொல்லுது பாருங்க. வேறொரு தூதனும் இல்ல இது 1 தெசலோனிக்கேயர் 15th chapter 17th verse. அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்து வருவார்கள். அந்த எழுந்து வருகிறவர்கள் யாரு? அவர்கள் யார் யார் என்னென்ன நன்மை செய்தார்களோ, என்னென்ன தீமை செய்தார்களோ அதோடு கூட அவர்கள் எழுந்து வருவார்கள் அன்பானவர்களே. அதற்கு பிறகுதான் அந்த இடத்துல ஆண்டவர் விசேஷித்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அவர்கள் செய்த கிரியைகள் அவரோடு கூட வரும். 17 பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இவைகள் எல்லாவற்றையும் நாம செய்யணும்னா, நாம இன்னைக்கு நன்மை செய்கிறோமா, நாம இன்னைக்கு தீமை செய்கிறோமா, கிறிஸ்தவர்களாய் இருந்து கிறிஸ்துவை அறிய வைக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா, இல்ல இல்லாத பொல்லாததை சொல்லி பொறாமை கொண்டவர்களாய் நாம் இருக்கிறோமா, செய்த ஊழியங்கள் எல்லாம் தடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா, இல்லாத பொல்லாததை பேசுகிறவர்களாய் இருக்கிறோமா, இவங்க மேல பழி சொல்லி அவங்க மேல பழி சொல்லிக்கிறேன்னு. பிரியமானவர்களே, நீ நான் சொல்லுகிறதை மத்தவங்க கேட்கிறாங்களே இல்லையோ, ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அல்லது ஒரு நாள் நாம் பேசின எல்லா விதமான வார்த்தைகளுக்கு, எல்லா விதமான வீணான வார்த்தைகளுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாய் மிக மிக அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். மரித்தவர்களுக்கு பிறகு நாம் அவரை முகமுகமாய் தரிசித்து இதோ அவரோடு கூட என்றென்றைக்கும் அவரோடு கூடவே நாம் இருப்போம் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் மிக மிக அழகாய் நமக்கு சொல்லப்படுகிற காரியங்கள். அல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அங்கு 37வது வசனம் என்ன சொல்கிறது? விசேஷமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகள். பிரியமானவர்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு வருகைக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திற்குள்ளே வருவார், அவர் தாமதம் பண்ண மாட்டார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திற்குள்ள வருவார். Hebrew 13:37 இல்லையா? இதான் வசனம் சொல்கிறது. இங்க வசனம் சொல்கிற வார்த்தை கவனிங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திற்குள்ளே வந்துடுவார், அவர் தாமதம் பண்ண மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 13:37 சரி மன்னிக்கணும், 10ஆம் அதிகாரம் 37வது வசனம். மன்னிக்கணும் பிரியமானவர்களே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37வது வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியங்கள். ஆண்டவர் வரப்போகிற காரியத்தை குறித்து சொல்கிறார். அவர் கட்டாயமாய் வருவார், அவர் தாமதம் பண்ண மாட்டார். கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது இல்லையா? வருகிறதற்கு கொஞ்சம் காலம். அதே நேரத்தில் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பரிசுத்த பைபிள் என்ன சொல்கிறது? அங்கே பிசாசானவனுக்கு கூட கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி அவன் மிகுந்த கோபத்துடனே இறங்கி வந்திருக்கிறான், கூடுமான வரைக்கும் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது. பிசாசனுடைய ஆதித்யங்கள் முடிகிறதற்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்காக நமக்காக தேவன் அடையாளமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 37வது வசனத்தை பாருங்க. அங்க சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இவைகள் எல்லாவற்றையும் அறிந்த பிசாசு வெளிப்படுத்தல் 12:12 சொல்கிறது, பிசாசானவனுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது என்று சொல்லி கூடுமான வரைக்கும் உங்கள் எல்லாரையும் வஞ்சிப்பான், உங்களிடத்திலே இறங்கி வந்திருக்கிறான், ஆகவே உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி பரலோகத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தையை நாம கேட்கிறதா இருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு தேவன் நமக்கு அடையாளமாய் வைத்திருக்கிறார். அநேக அடையாளங்களை வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவையான காரியத்தை மட்டும் ஆண்டவர் தருகிறவரா இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் chapter 2:9 அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான காரியங்கள் என்ன? அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் யாராய் இருக்கிறோம் என்பதை குறித்து இங்க பைபிள் சொல்லுகிறது. யாராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கூட ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2nd chapter verse 9. The coming of the lawless one is according to the working of Satan with all power, signs and lying wonders. Amen. Hallelujah. படிங்க 9வது வசனம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை, அதாவது பிசாசனுடைய வருகை, சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும்
பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் அநீதினாலே உண்டாகும் சகலவிதமான வஞ்சனையினாலும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அகங்காரியாமல் போகாதபடி அங்கீகரிக்காமல் போகாதபடிக்கு, அல்லேலூயா, ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு சத்தியமுள்ள தேவனுடைய சத்திய வசனங்களை அப்படி நடக்கும். பிசாசு அன்றைக்கு ஏவாளை ஏமாற்றினது போல அந்த பழம் பார்க்கிறதற்கு நன்மையாகவும் இனிமையாகவும் கண்களை புத்தியை தெளிவிக்கிறதா இருந்தது என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். பிசாசு அந்த இடத்துல சொல்கிறார், இதை நீ சாப்பிடு, இதை நீ சாப்பிட்டால் தேவர்களை போல மாறிவிடலாம், இந்த விஷயம் தேவனுக்குள்ள தெரியும் என்று சொல்லி பொய் சொல்லி ஏவாளுக்கு அந்த பழத்தை கொடுக்கிறார். இங்க கூட அந்த வசனம் பாருங்க, என்ன அருமையா சொல்லுகிறது. சத்தியத்தை அங்கீகரித்துக் கொள்ளாதபடிக்கு, ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு சாத்தானானவன் இப்படிப்பட்ட பொய்யான காரியங்களை, அடையாளங்களை வைத்து, பொய் அடையாளங்களை வைத்து நடப்பிப்பான். 10வது வசனம் என்ன சொல்லுது? படிங்க, 10 தமிழ் படிங்க, மறுபடியும் படிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே நல்லா கவனிங்க. அப்போ நீ நானும் கெட்டு போக கூடாது என்று சொல்லிதான் அடையாளமா வச்சிருக்கிறார். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு. அப்போ இந்த ஆக்கினையை கூட, இந்த தண்டனையை கூட ஆண்டவர் அடையாளமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த 2 தெசலோனிக்கேயர் 5th chapter 23 வேர்ட் சொல்கிறது, மிக விசேஷமாய் 2 தெசலோனிக்கேயர் 5th அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5th அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே, அல்லேலூயா, சமாதானத்தின் தேவன் தாமே அவர் அதி சீக்கிரத்துல வரப்போகிறவராய் இருக்கிறார். என்ன சொல்லுதாங்க? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களை, நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அடையாளம் பார்த்து வச்சுக்கோங்க. அவர் வரும்போது, அல்லேலூயா, அவர் வருகிறதை நீ சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாலேயே நீங்களும் நானும் சத்தியத்திற்குள்ள வரும்போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்களும் நானும் ஜெபித்து விழுத்திருக்கும் போது ஆண்டவர் முற்றிலும் நம்ம என்ன பண்றாரா? பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி பாருங்க. அடையாளத்தை நல்லா கண்டுபிடிச்சுக்கங்க. குற்றமற்றதா இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. நம்முடைய இருதயங்களில் அது காக்கப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு விசேஷித்த ஒரு அழைப்பை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சகல ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு. ஒரு சிலர் இன்றைக்கும் தேவையில்லாத காரியங்களை சொல்லுவாங்க. வருகிறவர் வரவாருங்க, வந்த பிறகு பாத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி. வந்த பிறகு நம்ம எல்லாரும் பார்க்க முடியாது. வருகிறதற்கு முன்பதாக நீ நான் விசுவாசித்தால், நம்முடைய இருதயத்தை பரிசுத்தத்தோடு கூட வைத்துக் கொண்டால், அப்பொழுதுதான் அவரை நீங்களும் நானும் பார்க்க முடியும். 2 பீட்டர், சீக்கிரமாக ஒரு வசனத்தை படிச்சிடலாம். 2 பீட்டர் 1st chapter 16th word. அந்த இடத்துல இதோ ஆண்டவர் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆக அவருடைய வருகைக்கு முன்பதாக என்ன சொல்கிறது? 2 பேதுரு 1st அதிகாரம் 16வது வசனம். For we did not follow cunningly devised fables when we made known to you the power and the coming of the Lord Jesus Christ, but were eyewitnesses of his majesty. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? 16வது வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல,
அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். கட்டுக்கதைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கலங்க. அடையாளத்தோடு கூட ஆண்டவர் நமக்கு காட்டுகிற அந்த வேதம் போதிக்கிற அந்த தேவன் அது சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்ற அந்த அடையாளத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படி சத்தியத்தையே சொல்லி இருக்கிறோம், உண்மையே சொல்லி இருக்கிறோம். ஏசாயா 8:18 வசனம் பாருங்க. இந்த அடையாளங்கள் எல்லாம் சொல்லி நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இதை அடையாளமாய் வைத்திருக்கிறார். ஆகிய விசுவாசிகளாகிய நாமும் ஊழியக்கார குடும்பங்களும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் அடையாளமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்கிறது. ஏசாயா 8th chapter 18th word. Here am I and the children whom the Lord has given me. We are of signs and wonders in Israel, from the Lord of hosts who dwells in the Mount Zion. Amen. Hallelujah. என்ன சொல்லுது பாருங்க அங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு அடையாளமாய் இருக்க வேண்டும் என்று, நம்ம எல்லாருக்கும் சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கடைசியாய் ஒரு வசனம் சீக்கிரமாங்க வெளிப்படுத்தல் 10th அதிகாரத்துல 5-6 வசனங்களை வாசிக்கலாம். கடைசி காலத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆவியானவர் யோவான் வழியாய் சொல்லப்படுகிற அந்த நற்செய்தி இன்றைக்கு 10th chapter 5 and 6, அதாவது இன்றைக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய வருகைக்கு அற்புதங்களாக அடையாளங்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த நாளிலே அவரை நாம் முகமுகமாய் தரிசிக்கிறதற்கு இன்றைய தினத்திலிருந்து நாம் ஆயத்தமா இருப்போம், விழுத்திருப்போம், ஜெபிப்போம். இனி நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே என்ன இருக்காது என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. சீக்கிரம் படிங்க. The angel whom I saw standing on the sea and on the land raised up his hands to the heaven and swore by him who lives forever and ever, who created heaven and the things that are in it, the earth and the things that are in it, and the sea and the things that are in it, that there should be delay no longer. Amen. Hallelujah. Hallelujah. என்ன சொல்லுது? சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கும் சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்றார். தேவன் சொன்ன ரகசியம் என்றால் தேவன் சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் அந்த நாளிலே நிறைவேறுகிறதா இருக்கிறது. 7வது வசனத்தை படிச்சுங்க சீக்கிரம். வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னார். நடக்க போகிற சம்பவத்தை அப்படியே சொன்னார். தயவுசெய்து நீங்க மத்தேயு 24 அதிகாரம் முழுவதையும், மார்க்கு 13 அதிகாரம் முழுவதையும், லூக்கா 21 அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். கடைசி காலத்துல என்னென்னலாம் நடக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் அடையாளத்தோடு கூட நமக்கு காண்பித்திருக்கிறார். கடைசி காலத்துல இன்றைக்கு நடக்கிற அந்த கொள்ளை நோயும் அன்றைக்கே வரும் என்று சொல்லி 2000 வருஷத்திற்கு முன்பு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமன்பானவர்களே, கடைசி காலத்துல எப்படியெல்லாம் சண்டைகள் நடக்கும், எப்படியெல்லாம் ஜனங்கள் விரோதமாய் எழும்புவார்கள், தேசத்துக்கு தேசம் விரோதமாய் எழும்பும், பூமி அதிர்ச்சி வரும், சுனாமி வரும் என்று சொல்லி எல்லாம் வானத்தில பெரிய பெரிய அடையாளத்தெல்லாம் காண்பீர்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டே வருகிறது. இவைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமா இருக்கிறது. அன்பானவர்களே, விசுவாசிகளாகி நீங்கள் நானும் விசுவாசித்து விழுத்திருந்து அநேகருக்காக செபித்து அழிந்து போகிற பாழாய் போகிற வழி தவறி போகிற ஒவ்வொருவரையும் நித்திய வழியில இயேசு கிறிஸ்து என்னும் வழியில
அவர்களை அழைத்து கொண்டு வருவோம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரங்களில் அந்த பிள்ளைகளை நாம் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு என்ன ஆண்டவரே அடையாளம்? இதோ இன்றைக்கு வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் வழியாய் நமக்கு சொல்லப்பட்டது. இதை நாம் விசுவாசிப்போம். ஆண்டவர் இயேசு வருகை நாளிலே அவரை முகமுகமாய் தரிசிக்கும்படியாய் தேவன் கிருபை செய்வார். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, நீர் வரும்போது நாங்கள் உம்மை முகமுகமாய் தரிசிக்கும்படியாய் ஆண்டவரே அநேக அடையாளங்களை எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திட அதற்காய் நன்றி ஆண்டவரே. அநித்தியமான அற்புதங்களுக்காக அல்ல, அநித்தியமான ஆண்டவரே சாத்தான் கொண்டு வருகிற சதி திட்டங்களை நம்பாமல் சத்தியத்தை நம்புகிறவர்களாய், சத்தியமுள்ள இயேசுவை நம்புகிறவர்களாய், கடைசி நாள் வரைக்கும் நாங்கள் விடுத்திருக்கிறவர்களாய், இனி காலம் செல்லாது என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய், நாங்கள் மரித்த பிறகு ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அந்த நாளிலே எழுந்திருக்கும் போது நாங்கள் செய்த நன்மையான கிரியைகள் எங்களோடு கூட வரும்படியாய் கர்த்தர் எங்களை இப்பொழுதிருந்து ஆயத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உலகத்தில் உண்டாகிற ஆண்டவரே சகல விதமான அடையாளங்களை குறித்து நாங்கள் ஒருபோதும் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கும்படியாய் எப்பொழுதும் உமக்கு பின்னாலே வருகிறவர்களாய் எங்களை மாற்றும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என் பின்னே வரக்கடவன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உமது பின்னால் வந்து நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நாங்கள் இருக்கும்படியாய் உமது சகல அடையாளங்களை ஆண்டவரே அந்த வேதத்தின்படியாய் நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பாடின, செபித்த, துதித்த எல்லா விதமான விண்ணப்பங்களுக்கு என் தேவன் நீர் பதில் கொடுத்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுகப்படுத்தினீர் என்று விசுவாசிக்கிறோம். அற்புதங்களை செய்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, நீர் அப்படியே செய்தமைக்காய் கோடி கோடி நன்றி. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சகல வழி நடத்துதலும் இன்றைக்கு என்றைக்கும் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாங்க, வாங்க, வாங்க. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Master. Hallelujah. 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 இயேசு கிறிஸ்துவின் வருகையின் செய்தியை நம்ம கேட்டோம். Jesus is coming soon. So be ready. நமக்காய் ஆயத்தமா இருப்போம். கர்த்தர் நம்மை இதுக்கு அடிப்படையாக இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், உலகம் என்னும் காரியத்தை திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஜெபங்களை செய்த 145வது பாடலை கலைந்து தட்டி உற்சாகமாய் பாடுவோம். திரும்பி பார்க்க
படிங்க, தியானிங்க, அதன்படி நடங்க. கர்த்தர் உங்க முழு குடும்பத்தையும் எல்லா வித தீமையிலிருந்தும் மீட்டு காத்துக் கொள்வார்.